ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா, முத்து எவ்வளவோ போய் பேசியும் கூட சுருதி வந்து பிடிவாதமா இருக்கிறாங்க. நான் டைவர்ஸ் வாங்கியே ஆவேன் அப்படின்ற இடத்துல அவங்க ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்க என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம ரவி வந்து இங்க வந்த ஃபங்ஷனுக்கு வந்த எல்லாருமே வந்து ரொம்ப களகட்டி எல்லாரையுமே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சு அப்படியே அவர ஜமாய்ச்சிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள வந்து ஒரு வருத்தம் இருந்தாலும் அத வெளிய தெரியாம ரவி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து ஸ்டேஜ்ல ஏறி அவங்க ஆடுறத பார்த்துட்டு நம்ம சுருதியோட அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பேசாம உன்னுடைய வீட்டுக்காரன் ஒரு டான்ஸரா நீ ஆக்கியிருந்தனா, இந்நேரம் நீ எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்ப அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, விஜயாவோட சேர்ந்து சுருதியோட அம்மாவும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ வந்து அதே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்க வீட்டுக்கார மகன் நல்லா டான்ஸ் மாஸ்டரா நல்லா ஆடுறாங்க, ஆட விட்டுருந்தீங்கன்னா, இந்நேரம் நீங்களும் இத காட்டிலும் டாப்புக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பதிலடி குடுக்குறாரு. இப்படி 2 பக்கமும் காரசார விவாதம் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. இது தெரியாம வந்து ரவி, நம்ம மனோஜ், ரோஹிணி எல்லாமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெயினா வந்து மனோஜுக்கு சாப்பிடலவே குறியா இருக்கிறாரு. கேக் வந்து சாப்பிடணும், சாப்பிடணும் அப்படின்ட்டே சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்க.